அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசியினருக்கு ராசியில் ராகு, 2இல் சனி, 5இல் குரு வக்கிரம், 7ஆம் இடத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருப்பதால் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. பெரிய மனிதர்களுடைய நட்பு உறவு தங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய நேரம். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைப்பதால் நல்ல பெயர் பெறுவீர். பிறர் செய்ய வேண்டிய வேலையையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும். மாணவியர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். கட்சிக்குள் நல்ல பதவிகள் கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். தன லாபாதிபதி குரு 5இல் அமர்ந்து உங்கள் லாபஸ்தானத்தையும் ராசியையும் பார்ப்பது மிக அற்புதமான அமைப்பு. 2ஆம் இடம் லாபஸ்தானம் பலம் பெறுவதால் பொருளாதார ஏற்றம் தங்களுக்கு உண்டு. வணிகத்தில் முன்னேற்றம் உண்டு. லாபம் உண்டு. தொழில் சிறப்பு உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். முக்கியஸ்தர்கள் உதவி புரிவர். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மகிழ்ச்சியான நிலையில் இருப்பீர்கள். வழக்குகள் சாதகமாகும். பங்காளி பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். ராசியில் ராகு, 7இல் கேது இருப்பதால் நண்பர்களிடம் சரியான முறையில் பழகுங்கள். நீங்களாகவே உரிமை எடுத்துக்கொண்டு எல்லை மீறி போய் அவசைப்பட வேண்டாம். உங்கள் எண்ணங்களும் செயல்களும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரம். குடும்ப பிரச்சனைகளை வெளியில் சொல்ல வேண்டாம். 7ஆம் இடத்தில் கேது இருப்பதாலும் ராசியில் ராகு இருப்பதாலும் சில நேரங்களில் மனக்குழப்பம் வரத்தான் செய்யும். கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து அதற்குரிய முடிவுகளை தாங்கள் எடுப்பது நல்லது. சிலருக்கு முதுகு தண்டுவடம், வயிறு உபாதை, ஒற்றை தலைவலி வரலாம். உடல் நலனில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.